Hello students, welcome to 1 plus 1 channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் 6th standard chapter 4 பார்க்க போகிறோம். ஜாமெட்ரியோட இன்ட்ரொடக்ஷன் பார்க்க போகிறோம். அதாவது இந்த சாப்டரில் வந்து நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு ஒரு ஜஸ்ட் இன்ட்ரோ மாதிரி பார்த்துருவோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து லைன் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஜாமெட்ரி அப்படின்னா என்னதுன்னா ஷேப்ஸை பற்றி படிக்கிறது தான். மெஷர்மெண்ட்ஸ் ஆஃப் ஷேப்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன், பில்டிங்ஸ் இதெல்லாம் நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லைன் அப்படின்னா என்னதுன்னா, லைன் ஹேஸ் நோ ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் பாயிண்ட். ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் எண்டிங் பாயிண்ட்டும் கிடையாது. அது வந்து ரெண்டு சைடுமே வந்து இட் எண்ட்லெஸ்லி கோஸ். ஓகே, அ லைன் எக்ஸ்டெண்ட்ஸ் அலாங் போத் டைரக்ஷன்ஸ் வித்தவுட் எண்ட். அ லைன் ஹேஸ் நோ ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் பாயிண்ட். ஓகே, லைனுக்கு வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் எண்டிங் பாயிண்ட்டும் கிடையாது. ஸோ இதுதாங்க ஒரு லைன். ரெண்டு சைடு ஏரோ மார்க் அப்படின்னா ரெண்டு சைடுமே போயிட்டே இருக்கும்னு அர்த்தம். எண்ட்லெஸ் கிடையாது, ஒரு எண்டே கிடையாது. இது எப்படி டினோட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஏபின்னு போட்டு மேலே வந்து லைன் சிம்பிள், அவ்வளோதான். பிசின்னு கொடுத்தா பிசி, என்ன நேம் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து லைன் செக்மெண்ட். லைன் செக்மெண்ட்னா என்னதுன்னா, இதுக்கு அப்படியே ஆப்போசிட். ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் இருக்குது, எண்டிங் பாயிண்ட்டும் இருக்குது. ஓகே, லைன் செக்மெண்ட் ஹேஸ் 2 எண்ட் பாயிண்ட்ஸ், ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் பாயிண்ட்ஸ் ரெண்டுமே இருக்குது. ஓகே, லைன் செக்மெண்ட் வந்து நம்மளால் மெஷர் பண்ண முடியும், லைனை வந்து மெஷர் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், ஸ்டார்டிங் பாயிண்ட், எண்டிங் பாயிண்ட், ஏரோ மார்க்லாம் கிடையாது, பாயிண்ட் வச்சாச்சு, இதோட போக முடியாதுன்னு அர்த்தம். ஸோ இதுக்கு வந்து மெஷர் பண்ண முடியும்னு அர்த்தம். ஸோ ஸ்கேலை வச்சு எப்படி மெஷர் பண்ணணும்னா, இங்கே பாருங்கள், ஸ்கேலை யூஸ் பண்ணி 0லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். எப்பயுமே 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, ராங். ஸோ 0லேருந்து இங்கே பாருங்கள், ஸ்கேல் வந்து 0 இருக்கும், அப்புறம் 1 2 3 4 5 மெஷர்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ 0 to இங்கே வந்து பாருங்கள் 5 சென்டிமீட்டர்னு இருக்குது. ஸோ இந்த ஸ்மால் டாட்ஸ் இருக்குல்லையே, அதுக்கப்புறம் அது 5.1 5.2 5.3 அப்படின்னு எடுத்துக்கணும். இந்த 5க்கும் 6க்கும் பெருசாக இருக்கிற லைன் வந்து 5.5 அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ இப்படி தான் வந்து இந்த ரூலரை, ஸ்கேல்னு பேர் இருக்குது, ரூலர்னு இன்னொரு நேம், அப்படியே யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இதை எப்படி டினோட் பண்ணணும் அப்படின்னா என்னதுன்னா, ஏபி லைன் செக்மெண்ட்டோட சிம்பிளை வந்து போடணும், அவ்வளோதான். ஓகே, ஸோ லைனும் லைன் செக்மெண்ட்டும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் லைன் செக்மெண்ட். இப்போ தான் சொன்னாலே எப்படி வந்து லைன் செக்மெண்ட்டை எப்படி ட்ரா பண்ணணும், ஒன்றுமே இல்லைங்க. ஜஸ்ட் ஸ்கேலை வச்சு 3 சென்டிமீட்டருக்கு வரைய சொல்கிறாங்களா, 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். 3 சென்டிமீட்டருக்கு ஒரு டாட், அவ்வளோதான், முடிஞ்சு. 3.1 அதுக்கு பக்கத்தில் குட்டி குட்டி லைன் இருக்குது பாருங்கள், 3.1 3.2 3.3 அந்த மாதிரி. ஸோ இங்கே ரெண்டு பக்கமும் டாட் வச்சுட்டு நம்ம ஏதாவது நேம் கொடுக்கணும். ஸோ பிசின்னு கொடுக்கலாம். எவ்வளோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோமோ, 3 சென்டிமீட்டர்னா 3 சென்டிமீட்டர், 4 சென்டிமீட்டர்னா 4 சென்டிமீட்டர். ஜஸ்ட் வந்து நம்ம மெஷர்மெண்ட்ஸ் கண்டிப்பாக எழுதி ஆகணும். ஓகே, ஸோ லைனும் லைன் செக்மெண்ட்டும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இப்போ அந்த ரெண்டுத்தையும் வச்சு, லைனையும் லைன் செக்மெண்ட்டையும் வச்சு ஒரு 2 லைன்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் படிக்க போகிறோம். அதாவது பேரலல் லைன் அண்ட் பர்பெண்டிகுலர் இன்டர்செக்டிங் லைன். பேரலல் லைன் அப்படின்னா ஒன்றும் இல்லைன்னா, 2 லைன் 2 லைன்ஸ் இருந்தால் தான், 2 லைன்ஸை வச்சு தான் இப்போ நம்ம பேரலல் லைன் அண்ட் இன்டர்செக்டிங் லைன்ஸ் வந்து படிக்க போகிறோம். ஓகே, அதாவது பேரலல் லைன் அப்படின்னா என்னதுன்னா, இது இப்படி தான் இருக்கும். ரெண்டு லைன் வந்து எண்ட் ஆகாமல் போயிட்டே இருக்கும். நெவர் மீட், இது வந்து மீட் ஆகாது. நீங்கள் எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் மீட் ஆகக்கூடாது. தட் இஸ் பேரலல் லைன். டிஸ்டன்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கணும். இப்படி கூட ட்ரா பண்ணலாம். இங்கே பாருங்கள், இப்படி கூட ட்ரா பண்ணலாம் 2 பேரலல் லைன். என்னென்னா, இட் ஷுட் நாட் மீட், அவ்வளோதான். ஓகே, ஸோ லைன்ஸ் தட் கோ ஆன் ஃபாரெவர் ஆன் எய்தர் சைட் வித்தவுட் மீட்டிங் ஈச் அதர் ஆர் கால் பேரலல் லைன்ஸ். மீட்டே ஆகாது. ஓகே, parallel lines never meet. Distance between the 2 parallel lines are equal. ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள், ரயில்வே ட்ராக் எடுத்துக்கோங்க. ரயில்வே ட்ராக் மீட் ஆகுதா, போயிட்டே தான் இருக்கும். ஸோ தட் இஸ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 parallel lines are equal. ஸோ இதை எப்படி டினோட் பண்ணணும்னு பாருங்கள். இட் இஸ் டினோட்டட் பை, இப்படி நேம் கொடுத்துருக்கேன் பாருங்கள், L1 parallel, இதுதான் சிம்பிள், பேரலல் சிம்பிள், இதுதான் பேரலல் சிம்பிள். L1 parallel to L2 அப்படின்னு நம்ம வந்து டினோட் பண்ணணும். ஓகே, ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பேரலல் லைன்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இன்டர்செக்டிங் லைன்ஸ் பார்ப்போம். பேரலல் லைனுக்கு ஆப்போசிட் அப்படியே. பேரலல் லைன் வந்து நெவர் மீட், இன்டர்செக்டிங் வந்து மீட் ஆகும். when 2 lines meet they are called intersecting lines. that's all. 2 லைன் மீட் ஆச்சுன்னா அது வந்து என்னது, இன்டர்செக்டிங் லைன்ஸ். ஸோ இந்த பாயிண்ட் தான் அப்படி என்னதுன்னா, பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் அப்படின்னு அர்த்தம். இந்த பாயிண்ட், இதுக்கு ஒரு நேம் வச்சுக்கலாம், பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இப்போ பேரலல் லைன்ஸ் தான் இருக்குன்னு இல்லை, பேரலல் லைன் செக்மெண்ட் கூட இருக்குது. அதாவது எண்ட் ஆகும் 2 பக்கமும். ஓகே, ஸோ ஏபி அண்ட் சிடி ஆர் கால் பேரலல் லைன் செக்மெண்ட்ஸ். அதே மாதிரி இன்டர்செக்டிங் லைன் செக்மெண்ட்டும் இருக்குது. அதாவது மீட் ஆகும், ரெண்டுமே வந்து இதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த பாயிண்ட் தான் என்னதுன்னா, பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். ஓகே, ஸோ பேரலல் அண்ட் இன்டர்செக்டிங் லைன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம ரேஸ் பார்க்க போகிறோம். ரே அப்படின்னா ஒன்றும் இல்லை, லைன் என்னன்னு பார்த்தோம், 2 சைடும் எண்ட்லெஸ்ஸாக போயிட்டே இருக்கும். லைன் செக்மெண்ட் என்ன பார்த்தோம், 2 எண்டிங் பாயிண்ட்ஸ் இருக்குது. கரெக்டாக
line has no starting and ending point, line segment has starting and ending point, ray என்னதுனா has a starting point but no ending point. That's all. இது மூணு கான்செப்ட் தாங்க. ஓகே, ஸோ லைன் தட் end on one side but proceed indefinitely on the other side, we call them as rays. ஓகே, ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குது, எண்டிங் பாயிண்ட் கிடையாது, ஒரு பக்கம் மட்டும் போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ நம்ம இதை எப்படி டினோட் பண்ணுவோம்? ஸோ டாட் வச்சு ஒரு சைடு வந்து இது ஏரோ மார்க் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் இட் இஸ் டினோட்டட் பை ஏபி, டாட் வச்சு ஒரு சைடு ஏரோ மார்க். தட்ஸ் ஆல், திஸ் இஸ் ரேஸ். ஓகே, இப்போ இதை வச்சு நெக்ஸ்ட் ஆங்கிள்ஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். ஆங்கிள் அப்படின்னா என்னதுன்னா, ஒரு ரெண்டு லைன் இன்டர்செக்ட் ஆனாலே ஆங்கிள் இஸ் ஃபார்ம்டு, ஆங்கிள் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ when two rays or line segments meet at their end points, they form an angle at that point. ஓகே, ஆங்கிள் வந்து இப்படி தான் ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ இதுக்கு பேர் தான் ஆங்கிள் அப்படின்னு அர்த்தம். இட் இஸ் டினோட்டட் வித், எப்படி டினோட் பண்ணணும்னு பாருங்கள். இப்படி டினோட் பண்ண ஆங்கிள் ஏ அப்படின்னு டினோட் பண்ணணும். அதாவது எங்கே ஆங்கிள் இருக்கோ அந்த ஆல்ஃபபெட் தான் உள்ளே எழுதணும். இப்போ இல்லைனா வந்து சேர்த்து கூட எழுதலாம், சிஏபி அப்படின்னு எழுதலாம். ஒரே ஒரு ஏம் என்னன்னா, ஏ வந்து மிடில் வரணும். ஏன்னா ஏ தானே ஆங்கிள், ஏ வந்து மிடில் வரணும், அவ்வளோதான். அப்புறம் பிஏசின்னு கூட எழுதலாம். ஓகே, இங்கே பாருங்கள், 3 டைப்பில் இதை வந்து நம்ம எழுதலாம். ஒன்று எழுதுனா ஏ வந்து மிடில் வரணும். இதை வந்து நம்ம சிபிஏலாம் எழுதக்கூடாது, ஏன்னா ஏ மிடில் வருதா, வரல. ஏ மிடில் வர மாதிரி எழுதணும், அதுதான் வந்து ஆங்கிள்ஸ். ஓகே, ஸோ இப்போ ஆங்கிள்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து அதை வச்சு நம்ம டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ் பார்க்க போகிறோம். 3 டைப்ஸ் இருக்குங்க. அக்யூட் ஆங்கிள்ஸ், ரைட் ஆங்கிள்ஸ், அப்டியூஸ் ஆங்கிள்ஸ், இந்த 3 டைப் இருக்குது. ஓகே, அக்யூட் ஆங்கிள் அப்படின்னா என்னன்னா, லெஸ் தேன் 90 டிகிரி மெஷர்மெண்ட் வந்து லெஸ் தேன் 90 டிகிரி இருக்கிறது அக்யூட் ஆங்கிள். ஸோ 90 டிகிரிக்கு உள்ளே இருக்கணும் கொடுத்துருக்குற ஆங்கிள். ஃபார் எக்ஸாம்பிள் 29 டிகிரி, 30 டிகிரி, 60 டிகிரி, இதெல்லாம் வந்து அக்யூட் ஆங்கிள்ஸ். அதாவது எப்படி இருக்கணும்னா 1 டிகிரி டு 89 டிகிரி வரைக்கும் இருக்கலாம். அதாவது லெஸ் தேன் 90 டிகிரி, 0 டு 90 டிகிரிக்கு இடையில இருக்கணும். 0வும் 90 டிகிரியும் இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ 1 டிகிரிலேருந்து 89 டிகிரி வரைக்கும் இருந்தால் அது வந்து அக்யூட் ஆங்கிள்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரைட் ஆங்கிள். ரைட் ஆங்கிள்ஸ் அப்படின்னா என்னன்னா, எக்ஸாக்ட்லி 90 டிகிரி மட்டும்தான் இருக்கணும், அதுதான் வந்து ரைட் ஆங்கிள். 90 டிகிரி மட்டும்தான் இருக்கணும். ஓகே, அது வந்து டயக்ராம் எப்படி இருக்கும்னு பாருங்கள். அக்யூட் ஆங்கிளுக்கு வந்து டயக்ராம் வந்து இது வந்து ஒரு லைன்னா இப்படி இருக்கும். அக்யூட் ஆங்கிளுக்கு இப்படி இருக்கும், இல்லை இப்படி இருக்கும். அதாவது ரைட் ஆங்கிள் இப்படி இருக்கும், ரைட் ஆங்கிள் ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இதுக்கு இப்படி உள்ளே வர்றது அக்யூட் ஆங்கிள், அதாவது இந்த பக்கம் வர்றது. இந்த பக்கம் இப்படி மேலே போச்சுன்னா அது வந்து அப்டியூஸ் ஆங்கிள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அப்டியூஸ் ஆங்கிள் அப்படின்னு என்னன்னா, கிரேட்டர் தேன் 90 டிகிரி, 90 டிகிரிக்கு மேலே இருக்கணும். அதாவது 91 டிகிரி, சாரிங்க, 91 டிகிரியிலேருந்து 179 டிகிரி வரைக்கும் தான் இருக்கணும். ஓகே, அதாவது 90க்கு மேலே 180க்கு கீழே. ஓகே, அது வரைக்கும் தான் இருக்கணும். ஓகே, ஸோ இது 3 உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அக்யூட், ரைட், அப்டியூஸ். ஸோ அதுக்கு அப்டியூஸ் ஆங்கிளுக்கு எப்படி டயக்ராம் இருக்கும்னு பாருங்கள். இந்த ரைட் ஆங்கிளுக்கும் கொஞ்சம் இப்படி மேலே இருக்கும். ஓகே, அதுதான் வந்து அப்டியூஸ் ஆங்கிள். ஓகே, இப்போ ஆங்கிளை எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்னா, யூஸிங் ப்ரொட்ராக்டரை வச்சு தான் நம்ம வந்து மெஷர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ப்ரொட்ராக்டர் நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி யூஸ் பண்ணோன்னு ப்ரொட்ராக்டரை. ஓகே, இங்கே பாருங்கள், ப்ரொட்ராக்டர் வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னா, இது வந்து ஆங்கிள் மெஷர் பண்ண தான் யூஸ் பண்ணுவோம். நான் ஜஸ்ட் எப்படின்னு உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட் இன்னொரு ஆங்கிள்ஸ் வந்து பார்த்துடலாம். ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் அண்ட் ஜீரோ ஆங்கிள். இப்போ வந்து இங்கே பாருங்கள், நான் வந்து இங்கே என்ன சொல்லியிருந்தேன், 1 டிகிரி டு 89 டிகிரி தான் சொல்லியிருந்தேன். அப்போ வாட் அபவுட் 0 டிகிரி? 0 டிகிரி அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஜீரோ ஆங்கிள். ஓகே, அப்புறம் 180 டிகிரிக்கு மேலே இருந்துச்சுன்னா அது வந்து ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள். ஓகே, கரெக்டாக எக்ஸாக்ட்லி 180 டிகிரி இருந்துச்சுன்னா அது என்னதுன்னா ஸ்ட்ரைட் ஆங்கிள். ஓகேவா, ஸ்ட்ரைட் ஆங்கிள் தான் கரெக்டாக 180 டிகிரி. ஃபஸ்ட் நம்ம இதை பார்த்துடலாம். ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் அப்படின்னா என்னதுன்னா, த ஆங்கிள்ஸ் கிரேட்டர் தென் 180 டிகிரியாக இருக்கும் ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள். ஸோ 180 டிகிரி வரைக்கும் நம்ம இப்போ படிச்சிட்டோம், அக்யூட், ரைட் அண்ட் அப்டியூஸ்ன்னு. இப்போ 180 டிகிரிக்கு மேலே அதெல்லாம் வந்து ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள்னு அர்த்தம். ஓகே, ஸோ இப்போ இந்த ப்ரொட்ராக்டரை வச்சு தான் நம்ம வந்து ஆங்கிள் வந்து மெஷர் பண்ணுவோம். 180 டிகிரி வரைக்கும் தான் இருக்கும். இங்கே பாருங்க, 0 0 ரெண்டு பக்கமும் 0 இருக்கும், ரெண்டு பக்கமும் 180 இருக்கும். 180க்கு மேலெலாம் இருக்காது ப்ரொட்ராக்டரில். ஓகே, அது வந்து செட் ஸ்கொயர்னு ஒன்று இருக்கும், அது வந்து நீங்கள் ஹையர் கிளாஸஸில் படிப்பீங்க. ஓகே, இது வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். இங்கே பாருங்கள், நான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். எப்படி வந்து ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, சப்ராக்ட் த கிவன் ஆங்கிள் ஃப்ரம் 360 டிகிரி டு கெட் த ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள். 360 டிகிரிலேருந்து கொடுத்துருக்குற ஆங்கிளை மைனஸ் பண்ணால் ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் கிடச்சிரும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஜீரோ ஆங்கிள் என்னது, 0 டிகிரி ஆங்கிள் எதுவுமே ஃபார்ம் ஆகாது. ஸோ வென் 2 rays or line கோயின்சைட் ஆச்சுன்னா இங்கே பாருங்கள், இப்போ இதில் ஏபி அப்படிங்கிற ஒரு ரே இருக்குது.
அதுலேயே ஏசி வந்து கோயின்சைட் ஆகிருக்கு பார்த்தீங்களா, லைன் செக்மெண்ட் ரெண்டுமே கோயின்சைட் ஆகிருக்கு. ஏபிங்கிற ஒரு ரேல ஏசி மேலே மேலே வந்திருக்கு. ஸோ இதில் ஒரு ஏதாவது ஆங்கிள் ஃபார்ம் ஆகுதா, இல்லை. ஸோ தே ஆர் செட் டு மேக் அன் ஆங்கிள் 0 டிகிரி. ஓகே, ஸோ ஹியர் ஏசி இஸ் எக்ஸாக்ட்லி ஆன் ஏபி. ஏசிங்கிறது ஏபி மேலே தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் அப்படின்னா என்னென்னு பார்த்துருவோம். ஆங்கிள் இன் ஸ்ட்ரெயிட் லைன் வந்து என்னது 180 டிகிரி தான். ஓகே, ஸோ இதுக்கும் சேம் மாதிரி தான் இருக்கும். இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா, இங்கே பாருங்கள், அதாவது இங்கே வந்து ஒரு லைன் மேலே மேலே வந்திருக்கு, ஒரு ரேக்கு மேலே இன்னொரு ரே வந்திருக்கு. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. அதாவது ஆப்போசிட் சைடில் வந்திருக்கு பாருங்கள். ஏன்னா இந்த பக்கம் ஆப்போசிட் சைடில் பிசி, அதாவது ஒரே ரேல தான் 3 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ ஹியர் சி இஸ் எக்ஸாக்ட்லி ஆன் த ஆப்போசிட் சைட் பி வித் வெர்டெக்ஸ் ஏ இன் த மிடில். தென் த ஆங்கிள் இஸ் 180 டிகிரி. இட் இஸ் கால்ட் த ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். ஓகே, இதுதான் வந்து என்னது ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்னெல்லாம் படித்தோன்னு ஜஸ்ட் ரீகால் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக தான் படிச்சுக்கோம், ஒன்றும் பெரிய கஷ்டமாலாம் நம்ம படிக்கலை. ஒன்றுமே இல்லைங்க, லைன் செக்மெண்ட், அதை வச்சு பேரலல் லைன், பர்பண்டிகுலர் லைன், நெக்ஸ்ட்டு ரே படித்தோம். ரேவை வச்சு ஆங்கிள்னால் என்னென்னு படித்தோம். நெக்ஸ்ட்டு ஆங்கிள் வச்சு அதோட டைப்ஸ் படிச்சிருக்கோம். அக்யூட், ரைட், அப்டியூஸ், நெக்ஸ்ட்டு ரிஃப்ளெக்ஸ், ஜீரோ ஆங்கிள், ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். ஸோ இதுதான் படிச்சிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நான் உங்களுக்கு இப்போ எப்படி ப்ரொட்ராக்டர் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிடுறேன். அப்புறமா வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்ப்போம். ஓகே, இப்போ பாருங்கள், ப்ரொட்ராக்டர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்லிடுறேன் பாருங்கள். அதாவது ஒரு லைன் இருக்குது, ஒரு லைன் செக்மெண்ட் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகே, எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பாருங்கள். இப்போ இங்கே வச்சு தான் வந்து ஆங்கிள் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த பாயிண்டில் வைக்கிறீங்கன்னா, இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, அது எக்ஸாக்டாக இங்கே வச்சு இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, ப்ரொட்ராக்டரோட இந்த லைன் இருக்குல்ல, அது எக்ஸாக்டாக இந்த லைனில் வந்து படணும். இங்கே பார்த்தீங்களா, கரெக்டாக எக்ஸாக்டாக வந்து மேட்ச் ஆகணும், இப்படி வைக்கணும். ஓகே, இப்போ ரெண்டு பக்கமே 0 இருக்குது பாருங்கள். இந்த பக்கமும் 0 இருக்குது, இந்த பக்கமும் 0 இருக்குது. இந்த பக்கமும் 180 இருக்குது, இந்த பக்கமும் 180 இருக்குது. ஓகே, ஸோ நம்ம இப்போ 0 இங்கே இருக்குது பாருங்கள், 0 டிகிரி நம்ம கீழே தான் பார்க்கணும். 0 டிகிரி, 10 டிகிரி, 20 டிகிரி, 30 டிகிரி, 40, 80, 90 அந்த மாதிரி, 100, 110, 120 அந்த மாதிரி. இந்த பக்கம் 0 ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இந்த பக்கம் பார்க்கணும். ஓகே, ஸோ நம்ம எப்பவுமே இந்த பக்கம் இருந்து தான் பார்ப்போம். ஏன் நான் இந்த பக்கம் இருந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த லைன் செக்மெண்ட்டில் ரெண்டு சைடு இருக்குது. இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது ரைட் ஹேண்ட் சைடு. கரெக்ட், இது உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது ரைட் ஹேண்ட் சைடு. அதே மாதிரி ப்ரொட்ராக்டர்லேயும் ரெண்டு சைடு இருக்குது பார்த்தீங்களா, மிடில் இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது ரைட் ஹேண்ட் சைடு. இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது ரைட் ஹேண்ட் சைடு. கரெக்டாக, இப்போ நான் வந்து ப்ரொட்ராக்டரை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ள டாட்டில் வச்சா 0 வந்து எந்த பக்கம் இருந்து பார்க்கணுன்னா ரைட் ஹேண்ட் சைடு 0லேருந்து பார்க்கணும். இதுதான் ரைட் ஹேண்ட் சைடு. ஓகே, அதுவே நான் ப்ரொட்ராக்டரை ரைட் ஹேண்ட் சைடில் வச்சா, அதாவது ரைட் ஹேண்ட் சைடு ஆஃப் த லைன் செக்மெண்ட்டில் வச்சா எந்த பக்கம் 0லேருந்து பார்க்கணும், நான் லெஃப்ட் ஹேண்ட் சைட் 0லேருந்து பார்ப்பேன். திஸ் இஸ் த கான்செப்ட். ஓகே, ஸோ லைன் செக்மெண்ட்டோட லெஃப்ட் சைடு வச்சா ரைட் சைட் 0லேருந்து பார்க்கணும். லைன் செக்மெண்ட்டுக்கு ரைட் சைடில் ப்ரொட்ராக்டர் வச்சா லெஃப்ட் சைட் 0லேருந்து பார்க்கணும். ஏன்னா அப்படி ஏதாவது ஒரு இந்த மாதிரி நோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா தான் மிஸ்டேக் வராது. ஏன்னா இப்போ நான் சொல்கிறேன் பாருங்களேன், இப்போ நான் எனக்கு ஒரு 50 டிகிரி மார்க் பண்ணு அப்படின்னு நான் சொல்கிறேன். 50ங்கிறது ரெண்டு இடத்துல இருக்கும், இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது பாருங்கள். அப்போ எங்கே மார்க் பண்ணால் கரெக்டாக அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். ஓகே, அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ப்ரொட்ராக்டரை எந்த பக்கம் வச்சுருக்கீங்க, லெஃப்ட் சைடில் வச்சுருக்கீங்க. கரெக்டாக இந்த லைன் செக்மெண்ட்க்கு லெஃப்ட்டில் இது ரைட், இது லெஃப்ட்டில் வச்சுருக்கீங்க. அப்போ எந்த பக்கம் 0 பார்க்கணும், ரைட் சைட் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ ரைட் சைட் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் 50 எங்கே வரும், இங்கே தானே வரும், 50 டிகிரி. ஓகே, இங்கே பாருங்கள் 50 டிகிரி. ஸோ இப்படி மார்க் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா ஒரு ஸ்கேலை வச்சு ஜாயின் பண்ணிடணும். தட்ஸ் ஆல். ஸோ ரெண்டு பக்கமே நேரம் மார்க் போட்டு, ஸோ திஸ் இஸ் 30 டிகிரி நேமிங் கொடுத்துடணும். ஓகே, ஸோ இப்படி தான் வந்து நம்ம ப்ரொட்ராக்டரை யூஸ் பண்ணணும். ஓகேவா, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஸ்பெஷல் பேர்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் அண்ட் சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ். ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட். காம்ப்ளிமெண்ட்ரி அப்படின்னா என்னதுன்னா, ஒரு 2 ஆங்கிள் கொடுத்துட்டு காம்ப்ளிமெண்ட்ரியாக இல்லையான்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ணால் 90 டிகிரின்னு வரணும். ஸோ 90 டிகிரி வந்தால் அது வந்து காம்ப்ளிமெண்ட்ரி. ரெண்டு ஆங்கிளும் ஆட் பண்ணும்போது 180 டிகிரின்னு வந்தால் அது வந்து சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். ஓகே, ஸோ 90 டிகிரினா காம்ப்ளிமெண்ட்ரி, சப்ளிமெண்ட்ரினா 180 டிகிரி. அதே மாதிரி ஒரு ஆங்கிள் கொடுத்துட்டு ஃபைண்ட் த காம்ப்ளிமெண்ட்ரி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 60 டிகிரி கொடுத்துட்டு ஃபைண்ட் த காம்ப்ளிமெண்ட்ரி ஆஃப் த 60 டிகிரி அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணால் 90லேருந்து மைனஸ் பண்ணிடணும். சப்ளிமெண்ட்ரின்னு கேட்டால் 180லேருந்து மைனஸ் பண்ணிடணும். வெரி சிம்பிள்.
இதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். காம்ப்ளிமெண்ட்ரி அப்படின்னு என்னதுன்னா சி வந்து நான் இப்படி எழுதியிருக்கேன். சப்ளிமெண்ட்ரியோட ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னது எஸ். ஓகே, ஸோ சி அப்படின்னா என்னது கார்னரில் உள்ள ஆங்கிள் என்னது 90 டிகிரி தானே. ஸோ 90 டிகிரி, அதான் 90 டிகிரி. அதே மாதிரி எஸ்ஸில் 2 கார்னர் இருக்கா, இங்கே இது ஒரு சி, இது ஒரு சி, 2 கார்னர் 90 டிகிரி. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன வரும், 180 டிகிரி. ஸோ எஸ்னா 180 டிகிரி, சினா 90 டிகிரி. இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கொலினியர் பாயிண்ட்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். கொலினியர் பாயிண்ட்ஸ்னால் ஒன்றும் இல்லை, when 3 or more points lie on a same line, அதுதான் வந்து கொலினியர் பாயிண்ட்ஸ். ஒரு லைனில் வந்து 2 பாயிண்ட்டுக்கு மேலே இருந்தாலே அது வந்து என்னது கொலினியர் பாயிண்ட். 3க்கு மேலே ஒரே லைனில் வந்து 3 பாயிண்ட்டுக்கு மேலே லை ஆச்சுன்னா அது வந்து என்னதுன்னா கொலினியர் பாயிண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ஒரு லைனில் வந்து ஏபிசிங்கிற 3 பாயிண்ட்டுமே இருக்குது. அப்போ இது வந்து ஏபிசி வந்து கொலினியர் பாயிண்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம பர்பண்டிகுலர் லைன்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். when 2 lines intersect at right angles, அதாவது நம்ம இன்டர்செக்டிங் லைன்ஸ் பார்த்தோம். அது என்னது, 2 லைன் இன்டர்செக்ட் ஆனாலே அது வந்து இன்டர்செக்டிங் பாயிண்ட்ஸ். இது வந்து 2 லைன் இன்டர்செக்ட் அட் ரைட் ஆங்கிள் என்னது, 2 லைன் இன்டர்செக்ட் ஆகும்போது 90 டிகிரி மேக் பண்ணுச்சுன்னா அது வந்து என்னது பர்பண்டிகுலர் லைன்ஸ். இதை வந்து எப்படி நம்ம வந்து டினோட் பண்ணணும்னா L1 is perpendicular to L2, இந்த மாதிரி நம்ம வந்து டினோட் பண்ணணும். ஓகே, பர்பண்டிகுலர் சிம்பிள் இதுதான். ஓகே, ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது வரைக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம கன்கரண்ட் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். அதாவது when many line intersect, அதாவது 2 லைன் இன்டர்செக்ட் ஆச்சுன்னா அது இன்டர்செக்டிங் லைன். 2 லைனுக்கு மேலே இன்டர்செக்ட் ஆச்சுன்னா அது என்னதுன்னா கன்கரண்ட் லைன்ஸ் அப்படின்னு அர்த்தம். when many lines intersect at a single point, இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சிங்கிள் பாயிண்ட்டில் நிறைய லைன்ஸ் வந்து இன்டர்செக்ட் ஆச்சுன்னா அது வந்து கன்கரண்ட் அப்படின்னு அர்த்தம். 3 or more lines கன்கரண்ட் ஆகலாம். ஓகே, ஸோ இந்த அப்படி கன்கரண்ட் ஆகிற அந்த பாயிண்ட் தான் என்னதுன்னா பாயிண்ட் ஆஃப் கன்கரன்சி அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் நம்ம இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு சம் போட ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், டோன்ட் வரி. ஓகே, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்னா கீழே கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சம்ஸ்லாம் பார்ப்போம். பை ஸ்டூடெண்ட்ஸ்.